ஆயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். பாஸ்கர் சார் ரெக்கார்டிங். ஓகே. அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். நற்சிந்தனை வட்டம் தினமும் நாள்தோறும் காலையில் 6 முதல் 7 வரையிலும் மாலையில் 6 முதல் 6:30 வரையிலும் இலவசமாக யோக கலையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதன்படி இன்று 2002வது நாள். இன்று நமக்கு வகுப்பு எடுக்க வந்திருப்பவர் யோக திலகம், யோக ஆச்சர்யா, யோக ஜோதி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஷீ இஸ் ஆப்ட் ஃபார் ஆல் த யோகிக் அவார்ட்ஸ் and she is the director of our NCV, and we are all waiting for our madam's class, my Manasiga Guru class. Welcome madam, kindly take over today's session. Madam, please all of you switch on your videos and switch off your audios. Welcome madam. Thank you akka. My pranams to you. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஹரி ஓம். இந்த அற்புதமான ஆனந்தமான காலை வேளையில் நற்சிந்தனை வட்டம் நடத்தி கொண்டிருக்கும் ஆன்லைன் யோக பயிற்சி வகுப்பில் 2002வது நாளில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்று என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் மேற்கொண்டிருக்கும் இந்த யோக பயிற்சிகளானது உங்களது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நல்ல விளைவுகளையும் நல்ல மாறுதல்களையும் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறை அருளிடமும் எனது குரு மகான்களிடமும் வேண்டிக் கொண்டு எனது பெற்றோர்களின் ஆசையுடனும் எனது குரு மகான்களின் ஆசையுடனும் இந்த காலை நிகழ்வினை இனிதே துவங்க உள்ளேன். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த நற்சிந்தனை வட்டத்தின் தலைவர் திரு பாலனையா அவர்களுக்கும் இதை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் ராமமூர்த்தி சார், கலைச்செல்வி அக்கா மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க பலமுடன். இன்னைக்கு மெடிடேஷன் கம் பிரேயர்ல நம்ம பார்க்க போறது. இன்னைக்கு சாண்டிங் மெடிடேஷன் வந்து சாண்டிங் தான். சோ அகம் பிரம்மாஸ்மி, எதுவாய் நினைக்கிறோமோ அதுவாய் ஆகிறோம் இல்லையா? நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ அதுவா ஆகிறோம். இந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் இது இல்லாம பாசிட்டிவா நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ நினைக்கலாம். நம்ம செவரல் டைம்ஸ் ஆஃப் அகம் பிரம்மாஸ்மின்றதை ரிப்பீட் பண்ண போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். முகுல முத்ரால கை வச்சுக்கலாம். பஞ்சபூதங்களையும் ஒன்னா நினைக்கிற முத்ரா, ரசவாயுக்களையும் சரிப்படுத்துற சமன்படுத்துற முத்ரா, முகுல முத்ரா, சமான முத்ரா. இன்னைக்கு இந்த முகுல முத்ராக்கும் கட்வாங்க முத்ரான்னு ஒன்று இருக்கு. அந்த கட்வாங்க முத்ரா கூட நீங்க வச்சுக்கலாம். கட்வாங்க முத்ரான்றது முகுல முத்ரா மாதிரிதான். முகுல முத்ரால விரல் நுனிகளை இணைப்பீங்க. கட்வாங்க முத்ரால இங்க பாருங்க, சுண்டு விரல் மேல ரிங் ஃபிங்கர் மேல மிடில் மேல இண்டெக்ஸ் மேல தம் இப்படி வைக்கணும். விரல் மேல நகம் மேல நகம் அப்படி ஒன்னா வச்சு இப்படி ஒட்டி இருக்கணும். 2 கையிலையும் வச்சுக்கோங்க. ஒரு வெற்றிடம் மாதிரி இருக்கும் இந்த இடத்த. இது பேர் கட்வாங்க முத்ரா. இந்த முத்ரா வந்து சித்தர்கள் பண்ண ஒரு விஷயம் முத்ரா இது. இது என்னன்னா, எது இப்ப அவங்க உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களை சுத்தி அனிமல்ஸோ மத்த உயிரினமோ மத்த மனித இனமோ அவங்களை அட்டாக் பண்ணாது. மனசால கூட யாரும் நம்மளுக்கு கெடுதல் நினைக்க முடியாது. சில பேர் நல்ல இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பேட், அந்த சில பேர் நம்புவாங்க நம்ப மாட்டாங்க. ஏவல் பில்லி சூனியம் எதுவா இருந்தாலும் நம்ம எந்த ஒரு கெடுதலும் நம்மளை நெருங்காதுன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. இது பேர் கட்வாங்க முத்ரா. ஓகே, இந்த கட்வாங்க முத்ரால நம்ம இந்த மெயினா இந்த முத்ராவை நம்ம நோய் தீர்க்கும் பல விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த முத்ரா கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்க ஜஸ்ட் ஹீலிங், டச் ஹீலிங் கொடுத்தீங்கன்னா ஸ்பரிச இதுன்னு சொல்லுவாங்க. சோ தீட்சைன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பரிச தீட்சை கொடுத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா சரியாகும். இப்போ உங்களுக்கே உங்க உடம்புல வலிக்குது ஒரு இடத்துல பர்டிகுலரா, இந்த முத்ராவது 8 நிமிஷம் செய்யணும். 8 நிமிஷம் செஞ்சுட்டு நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு இதை பிரயோகப்படுத்துறீங்க. 8 நிமிஷம் செஞ்சாதான் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். சோ இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க சொல்றேன். இது நீங்க தியானத்துக்கும் யூஸ் பண்ணலாம். கட்வாங்க முத்ரா. கண்ணமூடி மூச்சை கவனிக்கலாம். நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா பயணங்களிலும் எல்லா பயிற்சி காலங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி ஐயா. தியானம், சாண்டிங், மந்திர உச்சரிப்பு தியானம். மந்திரம் அகம் பிரம்மாஸ்மி. லெட்ஸ் ஸ்டார்ட். அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம்
ब्रह्मास्मि अहं 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 ब्रह्मास्मि. Feel the vibration of chanting. Follow me. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நினைச்சிட்டோம்னா இந்த உலகத்துல சண்டை, சச்சரவுகள், கோபம், வெறுப்பு எதுவுமே இருக்காது. இந்த ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு மனநிலையை எல்லாரும் வளர்த்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நாம என்னவா மத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறோமோ அதை நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்து பழகுவோம். அந்த வகையில நாம இன்னைக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லியிருக்கோம். இதை ஒரு 51 தடவையிலிருந்து 108 தடவை வரைக்கும் சொல்லலாம். இது எவ்வளவு சொல்றீங்களோ உங்களுடைய மனசு சுத்தமாகும். ஃபர்ஸ்ட் 10 சொல்லும் போது உங்களுக்கு மனசு அலைபாயும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளாரே போக ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த கட்வாங்க முத்ரால சொல்லிட்டீங்க. இப்போ வந்து உங்க இந்த கட்வாங்க முத்ராவை கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டு மெதுவா உங்க உடம்புல எங்க வலி இருக்கோ அங்க எடுத்துட்டு போய் வச்சுக்கோங்க. அல்லது தூரத்துல இருக்க உங்க உறவினர்களுக்கோ சொந்த பந்தங்களுக்கோ யாருக்காவது உடம்பு முடியல அந்த கையை அப்படியே பாசஸ் கொடுங்க.
உங்க பிரேயர் என்னவோ வேண்டிக்கலாம். கைகளை அஞ்சலி முத்ரால அநாகத சக்கரால வச்சுக்கலாம். ஓ ஓ ஓ நமது எண்ணங்கள் நிறைவேறட்டும், ஆசைகள் கைகூடட்டும், விருப்பங்கள் பூர்த்தி அடையட்டும். எல்லாம் வல்ல இறை அருளும் குரு அருளும் நம்முடன் இருந்து நம்மை வழிநடத்தி செல்லட்டும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். Slowly rub your palm, place it on your eyes, raise a hand above your head, take deep breath. Gurur Brahma, Gurur Vishnu, Gurudevo Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Guruve Namaha. Om Guruve Namaha. Om Guruve Namaha. Om Shanti, Shanti, Shanti. Keep smiling, look at your palm. Om Tat Sat, வாழ்க வளமுடன். So, இன்னைக்கு பாஸ்கர் நாராயணன் சார் என்ன பண்ணாரு, நேத்து திடீர்னு ஒரு கால் கொடுத்திருந்தாரு. தேர்ஸ்டே வந்து ஜெயந்தி மேடம் இல்ல, அதனால கொஞ்சம் இந்த தேர்ஸ்டே ஷெட்யூலா வேற எவ்வளவு ஈடுபாடு பாருங்க. தேர்ஸ்டே ஷெட்யூலாவும் இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது, அதாவது நம்ம மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே பார்த்தாச்சு. ஒரு கோஇன்சிடென்ட்டா தேர்ஸ்டே ஷெட்யூலா இருக்கு, தேர்ஸ்டேவா வருது. ஸோ நீங்க ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதனால இன்னைக்கு எங்க ஸ்டூடெண்ட் கூட இதை இன்ஃபார்ம் பண்ணல. யூஸ்வலா அவங்க டியூஸ்டே மட்டும் தான் இந்த மாதிரி எடுப்பேன்னு தெரியும், அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ என்னோட சேர்ந்து இன்னைக்கு என் ஸ்டூடெண்ட் அப்படியே செஞ்சுருவாங்க. டியூஸ்டே செஷன் இன்னைக்கு மாத்திருக்கோம், ஓகேவா? அப்படியே ஃபாலோ பண்ணிக்க. ஸோ அந்த மாதிரி அந்த வகையில இன்னைக்கு அதை பண்ணியாச்சு. அந்த ஈடுபாடுன்றது அந்த யோகால இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா எல்லாரும் சூப்பர். இந்த 2002வது நாள வெற்றிகரமா கொண்டாடிக்கணும்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆகிய உங்களுடைய ஈடுபாடு தான். இந்த 2002 எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம். பாலன் சார் சொல்ற மாதிரி எங்கேயுமே இந்த ஒரு விஷயம் நடக்கல, எந்த கண்ட்ரிலுமே இல்லை. எல்லாருமே லாக்டவுன்ல ஆரம்பிச்சாங்க, சம்பவம் எப்படியோ விட்டுட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அது பெய்ட் செஷனா மாறிடுச்சு. இப்ப வரைக்கும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கு. பாலன் சாருக்கு தலை வணங்குறேன். நிச்சயமா அவருடைய சேவை கண்டிப்பா இந்த உலகத்துக்கு தேவை, எனக்கு சொல்லுவார் அவர் எப்பயுமே. சோ இந்த உலகத்துக்கே தேவைன்றதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அவருடைய லீடர்ஷிப்ல இந்த அளவுக்கு எல்லாருமே நம்ம போயிட்டு இருக்கோம். உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த 2002வது நாள் போயிருக்கோம்னா உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதுல பங்கு இருக்கு. எல்லாருக்கும் இந்த நேரத்தை மனமாற நன்றியை சொல்லிக்கிறேன். அப்படியே இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் எழுதிக்கிறவங்க இருக்காங்க, என்னுடைய இதுல எழுதிக்கிறவங்க எழுதிக்கலாம் இன்னைக்கு. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரேயர் பார்த்தாச்சு, மெடிடேஷன் பார்த்தாச்சு. தென் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வார்ம் அப் பாத்தீங்கன்னா, வார்ம் அப் இன்னைக்கு என்ன கொடுத்துருக்கேன், இன்னைக்கு வார்ம் அப் ப்ராப்பர்ட்டிஸ் வார்ம் அப் கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு. ராமமூர்த்தி சார் இல்லைங்க சிஸ்டர். ஓகே, ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ற வார்ம் அப் இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ராப்ஸ் வார்ம் அப். இன்னைக்கு வார்ம் அப் பேர் வந்து ப்ராப்ஸ் வார்ம் அப். ஆசனா பாத்தீங்கன்னா பேலன்சிங் ஆசனா பார்க்க போறோம். பேலன்சிங் ஆசனா நிறைய கொடுத்துருக்கோம், இருந்தாலும் ஒரு தடவை சொல்றேன். விருட்சாசன் ஆர் ஏகபாத ஆசன், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அடுத்தது நடராஜ ஆசன். கொஞ்சம் குயிக்கா அப்படி எழுதிக்கோங்க, நிறைய பேர் எழுதல, அதனால நீங்க எழுதுறவங்க கொஞ்சம் குயிக்கா எழுதிட்டீங்கன்னா தரும். அடுத்து வீரபத்ராசன் 3 and 4. அனுமன் ஆசன், தராசு ஆசன், பரிவர்த்த தனுராசன், சர்வாங்காசன், கிராடில் தொட்டில் ஆசன், கிராடில் போஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஆசனா விருட்சாசன் எழுதுனீங்களே, அது நெக்ஸ்ட் வந்து ஏகபாத மாலாசன் எழுதிக்கோங்க. ஏகபாத மாலாசன். அக்கா 10 ஆயிடுச்சு அக்கா. 9 சிஸ்டர். இன்னும் ஒண்ணு வேணும். ஓகே, சோ பேலன்சிங்ல வேற என்ன பார்க்கலாம்? நடன பாத ஆசன். அப்பனாங்க இந்த கிராடில் போஸ்க்கு முன்னாடி போட்டுக்கணும். நடன பாத ஆசன் ஸ்டாண்டிங்ல வரும்போதே போட்டுக்கோங்க.
தட் மீன்ஸ் வீரபத்ராசன் 3-4 எழுதிருக்கீங்களா, அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. நடன பாதாசன், அப்புறமா அனுமனாசன், அப்புறமா தனுராசன், அப்படி போயிடலாம். அந்த ஆர்டர் அப்படி போயிடலாம் எப்பயுமே. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் இந்த மந்த்ரா தான் சொல்லணும், இப்படிதான் மெடிடேட் பண்ணணும் கிடையாது. இது ஒரு மாடல் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. இந்த மாடலை நீங்க எப்படி வேணா அதை நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அழகா அந்த ஒரு மாசத்துக்கான ஷெட்யூல் நீங்க போடுங்க. அப்பதான் உங்களுக்கான ஒரு விஷயம் தெரியும். சாப்பாடு என்ன செய்யணும் நம்ம முடிவு பண்றோம்ல, திங்கக்கிழமை அதை செய்யணும், செவ்வாய்க்கிழமை தானே செய்யணும். அதே போல உங்க உடம்புக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அதைதான் நீங்க சொல்றேன். திங்கக்கிழமை இதை செய்யணும், செவ்வாய்க்கிழமை இதை செய்யணும்னு செய்யுங்க. உங்களை நீங்க லவ் பண்ணுங்க. கண்டிப்பா மத்தவங்க அப்பதான் நம்மளால லவ் பண்ண முடியும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வார்ம் அப் பண்ணி ப்ராப்ஸ் வார்ம் அப். ஷால் வந்துருமா? ஷால் கொடுத்துரு, எனக்கு ஒரு ஷால் இருக்கு, அந்த கவர்ல இருப்பாங்க. ஷால் எல்லாம் எடுத்துக்கிறீங்களா? நல்லா பின்னாடி போயிடுங்க சிஸ்டர். ஓகே வாக்கா? எஸ் சிஸ்டர், தேங்க்யூ. எடுத்த கை வச்சுக்கலாம். Press your toes, raise your heel. 1, 2, 3, 4, 5. Next, press your heel, raise your toes. 1, 2, 3, 4, 5. ரெண்டும் சேர்த்து பண்ணலாம். 1, 2, 3, 4, 5. Next, press your toes. Spring மாதிரி body light ஆ move பண்ணுங்க. Now hold your leg back. 1, 2, 3, 4. Touch your heel. 5, 6, 7, 8, 9, 10. Relax. So இப்போ ப்ராக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஷால் எடுத்துப்பாங்க, கவர்ல பேண்ட் போட்டுக்கோங்களா? ஸ்டார்ட் அழுதுமா, ஸ்டார்ட் அழுதுமா. ஓகே, கால் ரைஸ் பண்ணுங்க. சைட்ல எடுக்க கூடாது காலு. ஷால் வச்சிருக்கீங்க, இந்த உங்க உடம்புக்கு நேராவே காலை ரைஸ் பண்ணுங்க. மேடம் அவனை விட்டுருங்க. நம்ம யூஸ்வலா செய்யும் போது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வயிறுக்கு கேப் கொடுத்துட்டு சைட்ல எடுப்போம் இல்லையா? அப்படி பண்ணாம இது வயிறு ஃப்ரெஷ் ஆகிற அளவுக்கு நேராவே எடுக்கும். சேஞ்ச். குட் மார்னிங். விண்டோ. Thank you. Okay, next change your leg. 1, 2, 3, 4, 5. Very good. இப்ப எப்படி நேரா எடுத்தீங்களோ அதே இது சைட்ல எடுத்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க டோர்சோ பார்ட் ஃப்ரீ ஆகும். அந்த மசில்ஸ் நல்லா கோர் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்க கால்ல ரொம்ப ஃபிளெக்சிபிளா வச்சிருக்கிறதுக்கு இந்த போசஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க, சைட் நேரா நிக்கணும், காலை மட்டும் சைட்ல ரைஸ் பண்ணுங்க. 1, 2. மடக்கி ரைஸ் பண்ணலாம் சார். யாரோ நீட்டிலே காலை ரைஸ் பண்றீங்க, அப்படி இல்லை காலை மடக்கிட்டு நல்லா ரைஸ் பண்ணுங்க. 3, 4, 5. சேஞ்ச். 1, 2, 3, 4, 5. Good. ஃப்ரண்ட்ல எடுத்தாச்சு, சைட்ல எடுத்தாச்சு. இப்ப பேக்ல எடுக்கலாமா? பேக்ல எப்படி எடுக்கிறது? காலை பிடிச்சிட்டீங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நல்லா ரைஸ் பண்ணி கையை பிடிங்க. 1, சைட பாருங்க. 1, 2, 3. மாதிரி கால் மாத்தி எடுத்துக்கலாம்.
1, 2, 3, 4, 5. எடுத்துறீங்களா? சோ சைடு ஃப்ரண்ட் பேக் 4 டைரக்ஷன் எடுத்தாச்சு. இப்ப காலை மடக்கி எடுத்த மாதிரி காலை ஸ்ட்ரைட் பண்ணி சொல்லி போடுவோம். இது என்ன ஆசனம்னா தேரோட்டி ஆசனம் சொல்லுவாங்க. அந்த ஆசனத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. 1, 2, காலை மடக்க கூடாது. 3, 4 பாடிக்கு நேரா காலை ஸ்ட்ரைட்டா வை. சேஞ்ச். 1, 2, 3, 4, 5. Very good. Same side. 1, 2, 3, 4, 5. அப்படியே நில்லுங்க பாப்போம். Very good. Change. 1, 2, 3, 4, 5. Hold. Relax. இப்ப இது துணிதான். ஆனா இதை நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஸ்டிக் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு அயன் ராட் ஆர் உடன் ராட் எதுனா நினைச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர்ல பிடிச்சுக்கோங்க. ட்ரிப்பா பிடிச்சுக்கோங்க. உங்களோட ஷோல்டர் நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. ரைட் வார்ம் அப் பார்த்துருக்கோம். ப்ராப்ஸ் வார்ம் அப். ஸ்ட்ரைட், லெஃப்ட், ஸ்ட்ரைட், ரைட். சைடே வரணும், ஃப்ரண்ட்ல போக கூடாது. ஸ்ட்ரைட், left, straight, right, straight, left, straight. Very good. இப்ப சைடுல பெண்ட் பண்ண மாதிரி பேக்ல பெண்ட் பண்ண போறோம். இப்ப உங்க இடுப்புல துணியை வச்சுக்கோங்க. நல்லா இன்னொருத்தவங்க உங்களை ஃப்ரண்ட்ல பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம். நல்லா பேக்ல பெண்ட் பண்ணுங்க. இது எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா கால் மடக்க மாட்டீங்க. யூஸ்வலா நம்ம இப்படி பெரியாசனம் பண்ணுங்கன்னு சொன்னா இப்படி பெண்ட் ஆகி பண்ணுவோம் இல்லையா? அப்படி பண்ணாம நல்லா துணியை நல்லா டைட். நீங்க ஜன்னல்ல கட்டிட்டு போதும், ஜன்னல் இதை கட்டிக்கணும். துணியை நல்லா டைட்டா கட்டுங்க, விழுந்துடாதீங்க. சோ டைட்டா கட்டிட்டு என்ன பண்ணலாம், அப்படியே பேக்ல பெண்ட் பண்ணணும். இது பிறையாசன், அர்த்த சந்திராசன். இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாத ஹஸ்தாசன் பண்ண போறோம். அதுக்கு இந்த காலில் பாருங்க துணியை போட்டுட்டு, சில பேருக்கு புரியறது கஷ்டமா இருக்குல்லையா? அந்த நிமிர்ந்து போகும். இப்ப என்ன பண்ண போறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா துணியை சுத்திக்கிட்டே அப்படியே கீழே போறோம், கீழே போறோம், கீழே போறோம். அப்படியே போய் ஈஸியா உங்களுக்கு பாத ஹஸ்தாசனம் வந்துடும். சோ ஃபார்வர்ட் பேக்வர்ட் இப்படியே பண்ணணும். எடுத்துறீங்களா? நீங்க ஒரு தடவை செய்யுங்க. Very good, very good. Here, கொஞ்சம் டச் பண்ணுமா. Good. Up. Relax. இப்ப அடுத்தது இந்த கார்த்திகை தீபம் வரும்போது பார்த்தது. அந்த எத்தனை பேர் தெரியும், இந்த ஜெனரேஷன் தான் தெரியுமா தெரியல. கார்த்திகை தீபம் சுத்தி பார்த்துருக்கீங்களா? ரோட்ல எல்லாம் சுத்துவாங்க. நாங்க எங்க காலத்துல எல்லாம் வந்து அதெல்லாம். சோ இப்படி நல்லா என்ன பண்ணணும், கையில துணியை வச்சுட்டு நல்லா சுத்தணும். 1, 2 இது ஷோல்டர் ரொட்டேஷனுக்காக. 3, 4, 5, 6 கை நேரம் வைப்பா. 6, 7, 8, 9, 10. வெரி குட். ரைட்ல பார்த்துட்டு சேஞ்ச். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதே இது பசங்களை ரோட்ல பார்ப்போம். நல்லா நல்லா இதெல்லாம் பண்ணுவாங்க பசங்க எல்லாம். அந்த காலத்து ரோட்டோர ரோமியோஸ் தான் இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. சோ சைட்ல தான் விசுவாங்க, காலெல்லாம் இப்படி போடுவாங்க. அந்த மாதிரி நீங்க கையை எடுத்து என்ன பண்ணுங்க, நல்லா சைட்ல இப்படி நல்லா ட்ரெஸ் சேஞ்ச். அந்த நெருப்பு பந்தம் அப்படியே அப்படியே பறக்கும் பயங்கரமா. அது தீப்பொறினா அவ்வளவு பறக்கும். சோ எல்லாம் போயிடுச்சு. அந்த புகையை மட்டும் போய் வரைக்கும் யூஸ் பண்றோம். அது பண்றது நெக்ஸ்ட் இதெல்லாமே ஷோல்டர் மூவ்மெண்ட் தான். சோ அப்ளை பண்ண மாதிரி இப்ப சைட்ல கீழே பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா கையை ரைஸ் பண்ணுங்க. சேஞ்ச்.
ஓகே. அதே போல லேடிஸ்லாம் அந்த காலத்துல துணிய துவைப்பாங்க, அடிச்சு துவைப்பாங்க. அந்த பழக்கம்லாம் இப்ப கிடையாது. எல்லா இடத்துலயும் வாஷிங் மிஷின் ஆயிடுச்சு. ஈவன் எல்லார் வீட்லயும் இப்ப இருக்கு. யாருமே இது பண்ண லேசா ஒரு கால பெண்ட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு நல்லா துணிய அடிக்கிற மாரி அடிங்க. 1, 2, 3, 4 சார் கால பெண்ட் பண்ணுங்க. கால பெண்ட் பண்ணி இப்படி வாங்க. 5 இது ஒரு நான் குடுக்கறது எக்ஸர்சைஸ். நான் துணி அடிக்கிறது உங்களுக்கு சொல்றேன். யார் வேணா வச்சிட போறீங்க. ஓகேங்களா? ஓகே. நான் கால லேசா பெண்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் மூவ்மெண்ட் 1, 2, 3, 4, 5. Good. Relax. Okay. Next போலாமா? நெக்ஸ்ட் திரும்ப எடுத்துக்கோங்க. இந்த துணி பாருங்க. இப்படி சேர்த்து பிடிச்சிட்டு 4 எடுத்துட்டீங்களா? இவ்வளவுதான் இருக்கும் துணி. அதுக்கு மேல பெருசாலாம் வைக்கக்கூடாது. அப்பதான் அந்த கையை என்ன பண்ண ஷோல்டர் ஸ்லோஸ் வராம நீங்க தவிர்க்கிறதுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஷோல்டர் ஸ்லோஸ் நிறைய பேருக்கு வந்துடும் இல்லையா? அதை வராம இருக்கிறதுக்கு நல்லா அந்த துணி எடுத்து இங்க பாருங்க நல்லா கீழே வரைக்கும் கீழே குனிங்க நீங்க. காலை தூக்காதீங்க கீழே குனிஞ்சு இந்த துணி எடுத்து திரும்ப நல்லா அப்படி பண்ணுங்க. 2 ஷோல்டருக்கும் பண்ணுங்க. சரி பாருங்க. அவ்வளவு சின்னதா இருந்தா கஷ்டப்பட்டு சரி மேல எடு கொஞ்சம் பெருசா இருக்கு. அது பெருசா இருக்கு. சின்னதா வச்சு செய்யணும். பெருசா இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே செஞ்சிடலாம். சின்னதா இருக்கும். வெரி குட் சூப்பர். அதுவே கொஞ்சம் பெருசுதான். நான் சின்ன வயசுல விரல பிடிச்சிட்டே செய்வேன். சோ இந்த விரல் பிடிச்சிட்டே செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் எஃபெக்டிவா. குட் குட் வெரி குட். எல்லாம் செய்வீங்களா? குட். சோ நான் 2 தடவை செஞ்சீங்கன்னா ஷோல்டர் ரொட்டேஷனுக்கு ஃபுல் ஷோல்டர் நல்லா ரொட்டேட் ஆகும் உங்களுக்கு பண்ணும்போது. மேம் கொஞ்சம் விரல பிடிச்சி சொல்றேன். கொஞ்சம் ஒரே ஒரு தடவை காமிக்கிறீங்களா மேம்? என்னங்க புரியல? யார் பேசுறீங்க? பிரேம் பேசுறேன். சாரி. விரலு விரலு ஒரே தடவை ஒரு தடவை காமிக்கிறீங்களா மேம்? என் கை உடஞ்ச கை நான் உடனே மறந்துட்டேன். சாரி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சோ விரல் பிடிச்சிட்டு யாராவது செய்றீங்களா ராஜா? கை இப்படி பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு அப்படியே கொண்டு வரணும். ஒரு சைடு கொண்டு வா. ஒரு சைடு அப்படியே எடுத்துக்கோ. இந்த பக்கம் வந்து செய்ய சொல்லுங்க சிஸ்டர். இந்த பக்கம் வந்து செய்ய சொல்லுங்க. இல்ல அவங்க ட்ரை தான் பண்றாங்க மேடம். நான் கொடுக்கல. அந்த கை பிடிச்சிட்டு பிராக்டிஸ் கொடுக்கல. ஓகே. சோ அந்த அளவுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவானது. உங்க ஷோல்டர் ஷோல்டர் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனையை நீங்க ஈஸியா அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ வார்ம் அப் வந்து அடுத்த ஸ்கிப்பிங். இது துணி உங்களுக்கு 10 மார்க் இல்ல லென்த். துணி இல்லைன்னா ஸ்கிப்பிங் இருக்கதா ஸ்கிப்பிங் ரோப் கையில இருக்கதா நினைச்சுக்கோங்க. ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஒரு லெக்ல செய்யலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப 2 காலம் சேர்த்து ஜம்ப் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6. ஸ்கிப்பிங் பண்ணு. பண்ணதானே? ஸ்கிப்பிங் பண்ணு. 1, இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஆன்லைன்ல. ஓகே. சரி சரி 2, 3, 4, 5, 6. சமா செய்யுங்க. 7, 8. Yes. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Okay. Okay, thank you. All of you relax. படுத்துக்கோங்க. Relax somewhere. Just observe breath.
ஓகே, ரெஸ்ட் போதுனா மெல்ல எழுந்திருக்கலாமா? ஷெட்யூல் படி சைட் சந்திர நமஸ்கார் சொல்லிருக்கேன். லெட்ஸ் ஸ்டார்ட் சைட் சந்திர நமஸ்கார். Get up, please. So side Chandra Namaskar. First நமஸ்காரம் பண்ணிக்கலாம் சந்திரனுக்கு. சந்திரன் மனசுல கொண்டு வாங்க. ஓம் சந்திராய நமக. சந்திரனின் காந்த அலைக்கதிர்கள் நமது உடலில் உள்ள நரம்புகளில் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தட்டும். சந்திரனின் காந்த அலைக்கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்யுமா. ஓகே, சந்திர நமஸ்கார் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல் ஆஃப் யூ டேக் யுவர் ரைட் சைடு எடுத்துக்கோங்க. ஹஸ்தோனாசன். ஹஸ்தோனாசன் ஒரு 10 seconds ஹோல்ட் பண்ணலாம்ல. லெஃப்ட் லெக் அவுட், வைட் உட்கட்டாசன். ரைட் சைடு திரிகோணாசன். ரைட் சைடு வீரபத்ராசன். ரைட் சைடு வாசவகோணாசன். ரைட் சைடு ஸ்கந்தராசன். Over to left side Skandarasan. Left side Varsavakonasan. Left side Veerabhadrasan. Left side Trikonasan. Wide Uttatasan. Right leg in. Left side Astonasan. Relax. Again start from left side. Left side Astonasan. Right leg out, wide Uttatasan. Left side Trikonasan. Left side Veerabhadrasan. Left side Varsavakonasan. Left side Skandarasan. Right side Skandarasan. Right side Varsavakonasan. Right side Veerabhadrasan. Right side Trikonasan. Right wide Uttatasan. Left leg in, right side Astonasan. Now stop. 10 seconds hold பண்ண இருக்கு வச்சிருந்தோம். Relax. Lie down please again. So ரெகுலரா மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே பண்ணவங்க சொல்லுங்க பாப்போம். மண்டே என்ன சூரிய நமஸ்கார் பார்த்தோம், டியூஸ்டே என்ன பார்த்தோம், புக்க பார்க்காம சொல்லணும். எந்த அளவுக்கு செஞ்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். யாருக்கும் மனசில் ஏற்கவில்லை, ஏறவில்லை. சரி புக்க பார்த்து சொல்லுங்க. உட்காருங்க சார் ப்ளீஸ் உட்காருங்க. மண்டே வஜ்ராசனத்துல சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கம்மா. மண்டேவா பண்ணும்?
நினைக்கிறேன் மேம். ஃபர்ஸ்ட் டே அப்புறம் நெக்ஸ்ட் டே சேர்ல சூரிய நமஸ்காரம் பண்ணீங்க. மண்டே பேசிக் சூரிய நமஸ்காரமா ஓகே ஓகே. உட்காருங்க. கைண்ட்லி சிட் டவுன் ப்ளீஸ். மண்டே ரெகுலர் சூரிய நமஸ்கார் பண்ணோம் மேடம். பேசிக் தான் எழுதி. நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து ஓகே, கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணலாமா அக்கா? Yes, sister. We can start. வள்ளி மேடம் சாரி, திருப்பி எழுதி சொல்றேன். எல்லாம் பார்த்துட்டு எழுதி சொல்றோம். பேஜ் மாறி போச்சு. எழுதி சொல்றேன். அது பேஜ்ல எழுதியிருக்கேன், ஆனா எங்கன்னு தேடுறேன் கிடைக்கல. ஐ ஜஸ்ட் see it again and write. நல்லா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆசனா Vrikshasana. yes, vrikshasana or ஏகபாத ஆசனம். சோ ரைட் லெக்ல உங்க ஃபுல் வெயிட் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் லெக் நல்லா ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஒரே இடத்துல தூரமா பாத்துருங்க. மெதுவா உங்க ஆங்கிள் பிடிச்சு நல்லா மேல எடுத்து வைங்க. உடைக்கு மேல வச்சிட்டீங்களா? கைய சைட்ல வைங்க. அதுக்கப்புறமா காதை விட்டு கை வைக்கலாம். ஒரே இடத்துல பாருங்க. ஓம் சொல்லலாமா? Relax. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணா டான்ஸ் ஆடும். Yeah. Okay. Now take your right, change your leg. அந்த லெக்ல ஃபுல் வெயிட் கொடுத்துட்டு இந்த காலை நல்லா ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஆங்கிள பிடிச்சி நல்லா மேல எடுத்து வச்சுட்டு பார்வை ஒரே இடத்துல இருக்கட்டும், தூரமாக இருக்கட்டும். கை சைட்ல வைங்க. காது ஒட்டி கை வச்சுக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். Relax. So the vrikshasana. அடுத்தது ஏகபாத மாலாசனம் பார்க்கலாம். சேம் காலெட்ட ஏகபாத ஆசனம் தான், vrikshasana தான். அதை பண்ணிட்டீங்க. இப்ப என்ன பண்ணணும்? கையை சைட்ல வைக்கிறீங்க இல்லையா? வச்சுட்டு இந்த கையை எடுக்கும் போதே இப்படி எடுத்துட்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணி வைக்கணும். ஏகபாத மாலாசனம். Change. Very good, master. Good job. Very good. காலை மாத்தி செய்யுங்க. காலை சைடு நல்லா வச்சுக்கோங்க. கையில கை எடுத்துக்கலாம். பேசாதீங்க ப்ளீஸ். குட். காலை மாத்தி பண்ணுங்க. வெரி குட். குட். எஸ், ஆல் ஆஃப் யூ குட். ஒரே இடமா பாருங்க. அந்த டெக்னிக் வந்து அதுதான். ஓகே. Nadarajasana. Nadarajasana. சோ இது பேலன்சிங் ஆசனா பார்த்துட்டு இருக்கோம். பேலன்சிங் ஆசனா எவ்வளவு பண்றீங்களா பிள்ளைங்களா? அவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இருக்கும். நல்லா படிப்பீங்க. மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நீங்க நினைச்ச விஷயம் நடக்கணும்னா பேலன்சிங் ஆசனா ஃபர்ஸ்ட் செய்யுங்க. எக்ஸாம் யோகாவை மூடி வைக்க கூடாது. 36 யோகா செய்யணும். பட் நீங்க செஞ்சுட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல போய் நல்லா எழுத முடியும். நீங்க படிச்ச விஷயங்களை ஈஸியா உங்களால ரீகரெக்ட் பண்ண முடியும். ஓகே, நடராஜ் ஆசன் பார்க்கலாம். அகைன் காலை நல்லா ஆங்கிள் பிடிச்சுக்கோங்க. நல்லா பிடிச்சு கொஞ்ச நேரம் சண்டுல ஆசனத்துல நிக்கலாம். சண்டுல ஆசன். அதுக்கப்புறமா நீங்க ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு இந்த காலை ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களால அப்படியே நிக்க முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நான் சொல்றது ஃபாலோ பண்றா சாய். என்ன சொன்னா ஒரு இடமா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். காலை ரைஸ் பண்ணணும். ஆங்கிள் கொண்டு போய்
கீழ் போய் உங்க பம்பை டச் பண்ணணும். கை மேல வைத்து நிக்கிறது. இது சங்குலாசனம். இது செகண்ட்ஸ் இதுல இருந்துட்டு அதுக்கப்புறமா உங்க கையை கீழே கொண்டு வாங்க. காலை நல்லா மேல தூக்குங்க. தலை கால் எல்லாம் ஒரே லெவல்ல இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Next one. Veerabhadrasan 3. Veerabhadrasan 3. Again, single leg ல இருக்கிறோம். கையில கால் ஒட்டி வச்சு என்ன பண்ணணும்? நல்லா T ஷேப்ல இருக்கணும். தமிழ்நாடு இருக்கு இல்லையா? அந்த ஷேப்பை நம்ம என்ன பண்ணோம்? அல்லது உங்களுக்கு மேல இருக்குதுன்னா உங்களோட ரெட்டைல மேல இருக்குல்ல அந்த மாதிரி நல்லா மேல இருக்கணும். ரைட் பண்ணிட்டு போதும் மூச்சு எடுத்துட்டே கீழே வரணும். வந்தீங்கன்னா இந்த ஷேப் அப்படியே உங்க தரையை பார்க்க ஆரம்பிச்சுங்க. இதே ஷேப் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. That's the position. Relax your hands. Take 2 breath. இந்த சைட் பண்ணலாம். Again, raise your hands. நல்லா மேல தூக்கி எடுத்துக்கோங்க கையை. நீங்க இந்த கீழே இருக்கும்போது அதை ரைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Okay. Veerabhadrasan 4. Veerabhadrasan 4. Shoulder correct ஆன்லைன். ஓகே, சோ இந்த காலை வச்சுட்டீங்க. இந்த ஷோல்டர் பாத்தீங்கன்னா இப்படி சைட்ல போக கூடாது. ஷோல்டர் இப்படி ஸ்ட்ரைட்டாவே இருக்கணும். இந்த நிலையில அப்படி இருக்கணும். வாங்க இதுவே செய்யறாங்க. நல்லா பேக் பெண்ட் பண்ணுவாங்க. No, the back. Okay, the shoulder will be சமமா இருக்கும். சைடுல போ. Good. Proper. நம்ம இந்த அப்படியே சைடு. Good. The shoulder இந்த சமமா இருக்கணும். சைடுல போகணும். Okay, good. Thanks. சார் ரெண்டு சைடு பண்ணீங்களா? பண்ணீங்களா? நான் பார்க்கவே இல்லை. அம்மா yes. Okay. Next come. Hanumanasan. Hanumanasan. சரிப்பா, அதே போஸ்ட் அழகா வந்துட்டீங்க. இப்ப இவ்வளவு தூரம் பெண் பண்ணிட்டீங்க. அந்த கால் பாருங்க. அனுமனாசனுக்கு எல்லாரும் செய்ய விஷயங்களா முட்டி ஒரு பக்கம் பாதம் ஒரு பக்கம் இருக்கும். அப்படி இருக்க கூடாது. இப்படி கால் வைக்கிறீங்கன்னா இந்த முட்டிக்கு நேரா இந்த கால் இருக்கும். இந்த ரெண்டும் சமமா இருக்கும். உங்க கீழும் உங்க நீயும் சமமா இருக்கணும். அப்பதான் அது பேலன்சிங் ஆசனா. இல்லைன்னா அது சாதாரணமா நீங்க எல்லாருமே செய்யலாம். ஓகே, அடுத்தது பாருங்க. இதுல செஸ்ட்ல கை வச்சு நல்லா பேக் ஸ்ட்ரெச் கொடுக்கலாம். Relax. Change. நெத்தியருக்கு நேரம் முடிய வச்சுக்கோங்க. Relax. Next up. Tarasu Asan. தராசு ஆசனம் வந்து காம்படிஷன்லாம் எடுத்துக்க முடியாது. காம்படிஷன் சொன்ன ஞாபகம் வருது. எஸ்ஆர்எம்மும் பிசி யோகா ஸ்டுடியோ சேர்ந்து நவம்பர் 2ஆம் தேதி காம்படிஷன் சண்டே தான் வருது. அச்சரப்பாக்கம் அங்க வந்து அவங்களுடைய எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பெரிய யூனிவர்சிட்டி புதுசா பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அங்க வந்து நடக்குது. எல்லாரும் கலந்துக்கோங்க. அதுல என்னன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இந்த ஆசனா தான் செய்யணும் அப்படி கிடையாது. உங்க ஃபேவரட் ஆசனா 5 பண்ணலாம். அந்த 5 ஆசனம் எப்படி இருக்கணும்னா ஃபார்வர்ட், பேக்வர்ட், ட்விஸ்டிங், இன்வெர்டட், பேலன்சிங் இதெல்லாம் கலந்து இந்த 5 போஸ் பண்ணணும்.
அவசியம் எல்லாரும் கலந்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். ஏன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் எப்படி உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய டைரக்டர் வந்து இது ரொம்ப, ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் நேஷனல் லெவல் இது கொடுத்துருக்காங்க காம்படிஷன். கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். எல்லாரும் கலந்துக்கோங்க. அக்காலா இப்படியே பேர் கொடுத்து இது பண்ணிட்டாங்க. யூஸ்வலா எனக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்சிவில. நீங்களும் எப்பயும் போல சொல்றேன், கலந்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களுடைய இருக்கும். இதுக்காக வெளியில இருந்து எல்லாம் வராங்க, நேஷனல் லெவல் அதுக்காக கொடுத்துருக்காங்க. சோ வெளியூர்ல இருந்தா வராங்க, நீங்களும் வரலாம். அகாமடேஷன் வேணும்ன்றவங்களுக்கு அகாமடேஷன் உண்டு, ஃபுட் உண்டு. நீங்க வந்து அச்சரப்பாக்கம் இறங்கிட்டீங்கன்னா அங்க இருந்து உங்களுக்கு வேன் பஸ் எல்லாமே இருக்கு, எல்லாருமே கலந்துக்கலாம். ஓகே, காம்படிஷனுக்கு இந்த தராசு ஆசனமா செய்ய முடியாது, ஆனா பாத அங்குஸ்தாசனமா செய்யலாம். விரல்ல நிக்கணும். இப்ப நம்ம முட்டியில வச்சுட்டு செய்வோம் இல்லையா, இதுக்கு பதிலா என்ன பண்ணணும், இதுல இருக்கிறது இப்படி செய்யறது தராசு ஆசனம் இல்லைங்களா. இதே இத பாதத்தை செய்யறது. நம்ம சந்திரன் பிராண்ட் அம்பாசிடர் இஸ் யோகா ஸ்டுடியோ. சோ அந்த டோஸ்ல நின்னுட்டு இதுதான் நீங்க காம்படிஷன் எடுத்துக்கணும். பேலன்ஸ் பண்றீங்கன்னா வந்து பாத அங்குஸ்தாசன், தராசாசன் செய்ய. இப்ப முடியாதவங்க தராசாசன் செய்யும். வெரி குட். சோ இதை எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் வரும். ட்ரை பண்ணா எல்லாமே செய்யணும். சோ இப்ப நம்ம தராசாசன் பார்த்துட்டு இருக்கோம், அதை பார்க்கலாம். தராசு ஆசன் இதுவே கொஞ்சம் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, பேலன்ஸ் எடுத்துதான் பண்ணணும். தராசு மாதிரி இப்படி ஆடிட்டு இருக்கு, அதாவது தராசு ஆசன். ஓகே, நெக்ஸ்ட் ஆசனா பரிவிரத்த தனுராசன். ஓகே, பிஃபோர் தட் எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க பேலன்சிங் ஆசனா வாத்தியாயாசனம் செய்ய போறாங்க. அது வாத்தியாயாசனம் டப்புன்றதுனால நான் கொடுக்கல உங்களுக்கு. இதுல செய்யணும், இந்த இதுவும் நீங்க செய்யலாம். வாத்தியாயாசனம் செய்யலாம். அவங்களுடைய ஃபேவரட் போஸ் எதுவும் கிடையாதா சொல்லுவாங்க அவங்க எப்பயுமே. செய்யுங்க பாப்போம், முடிஞ்சவங்க செய்யுங்க. Change. Good, very good. அந்த இதுல நிறைய ஆசனம், பேலன்சிங் ஆசனம் இருக்கு. இன்னும் நான் 10 கொடுத்துருக்கேன். கருட ஆசனம் இதெல்லாம் நிறைய இருக்கு, இன்னும் நீங்க நிறைய எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் நாளைக்கு சொல்லி தரேன். ஓகே, தனுராசன் பார்க்கலாம். அப்படின்னாக்கா பரிவர்த்த தனுராசன். பரிவர்த்த தனுராசன். ஆக்சுவலா தனுராசன் ஸ்டமக்ல பேலன்ஸ் பண்ணி பண்றது. தனுராசன் மேடம் வந்து ஐடி ஒர்க் பண்றாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் நினைச்சிடக்கூடாது. ஸ்வேதா, எஸ். சோ இப்ப இது நீங்க தனுராசன் ஸ்டமக்ல மட்டும் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து கால்ல ரைஸ் பண்ணிட்டு செஸ்ட் ரைஸ் ஆயிருக்கு, இது ஸ்டமக்ல பேலன்ஸ் பண்ணி பண்றாங்க இல்லையா. இப்ப இதே பரிவர்த்த தனுராசன் சொல்லலாம். கையை மாத்தி பிடிச்சிக்கலாம். எஸ், கையை மாத்தி பிடிச்சி அப்படியே தூக்கணுமா. ஒரு நீ வந்து இவ்வளவு செய்யும் போது இன்னும் நல்லா உங்களால தூக்க முடியும். ஒரு பொட்டலம் கட்டி தூக்குற மாதிரி இருக்கும் உங்களுடைய இது. நீ பாத்தீங்கன்னா இப்படி வந்து அப்படியே உங்களை தூக்கலாம். அப்படியே தூக்கலாம், அப்படியே உங்களை தூக்கலாம். இப்ப அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இது பரிவர்த்த தனுராசன். செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணுங்க எல்லாரும். ஸ்வேதாக்கு கிளாப் பண்ணுங்க. சூப்பர் செல்லம். நம்ம மோகித்தும் செய்யறாங்க. சூப்பர் சூப்பர், வெரி குட். செஞ்சிட்டீங்களா? யார் செஞ்சீங்களா? பிடிக்க முடியறதா மாத்தி? கையை கிராஸ் பண்ணவே இல்லையா சொல்லி? மாத்தி பிடிக்கணும், காலை மாத்திக்கணும். ஓகே, பிடிச்சிங்களா? ரிலாக்ஸ். இதை ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ண வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சிங்கிள் லெக் பிடிக்கணும், ஆப்போசிட் ஹேண்ட் ஆப்போசிட் லெக்க பிடிங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் லெக் பிடிச்சிட்டீங்களா? கொஞ்ச நேரம் அப்படியே காலை ரைஸ் பண்ணுங்க, அதுல ரைஸ் பண்ணி செஸ்ட ரைஸ் பண்ணுங்க. வெரி குட் சார், நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. குட். இப்ப அந்த கையை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த கையை மாத்திட்டு
எஸ் சார். காலை தூக்குங்க. வெரி குட். சூப்பர் சூப்பர். இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யுங்க. சார் ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காரு பாருங்க. எஸ். இப்படி ட்ரை பண்ணா வந்துடும். முயற்சி திருவினை ஆகும். அவ்வளவுதான். சூப்பர். கிளாப் பண்ணலாங்க சாருக்கு. ஒரு பேர் என்ன ஏதோ போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம். பூபதி சார், பூபதி சார். வெரி குட் சார். பூபதி சார். வெரி குட். மேடம் ஒருத்தவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. தரணி மேடம். எஸ். குட் குட். ஓகே. நெக்ஸ்ட்க்கா சர்வாங்காசன். சர்வாங்காசன் செய்யலாமா? சர்வாங்காசன் சர்வாங்காசன் செய்யலாம். ஷோல்டர் பேலன்ஸ் செய்யலாமா? எஸ். கழுத்தை நேரம் எடுக்கலாம். காலை ஸ்ட்ரைட்டா பண்ணுங்க. செய்யுமா? நல்லா ஸ்ட்ரைட் பண்ணப்பா பூபேஷ். வெரி குட் பூபதி சார். குட். எஸ் எஸ். ஆல் ஆஃப் யூ குட். வெரி குட். குட் ட்ரை. குட் ட்ரை. ரிலாக்ஸ். தேங்க் யூ. நெக்ஸ்ட் கா கிராடில், தொட்டில் ஆசன். தொட்டில் ஆசன் பாருங்க. சர்வாங்காசன் உங்களால முடிஞ்ச வேலைக்கு செய்யலாம். எப்படி செய்யலாம்னா, இப்ப ரெண்டு வச்சிருக்கீங்க. சிம்பிள் டெக்னிக் தான் அது. வச்சிருங்க. ட்ரெஸ் ஏதாவது பண்ணலான்னு வச்சிருக்கேன். இது நல்லா கீழே குனிகிறீங்க. மூச்சு இழுக்கிறீங்க. இங்க இருந்து போகும்போதே மூச்சு இழுத்துட்டு போகும்போதே என்ன பண்ணீங்க பாருங்க. போகும்போதே காலை ரைஸ் பண்ணுங்க. இது பண்றீங்கன்னா உங்களால செய்ய முடியாது. ஓகேவா? பிரீத்ல தாங்க விஷயம் இருக்கு. நீங்க எவ்வளவு பிரீத் அழகா கொண்டு போறீங்களோ வேலை செய்யுங்க. ஓகே. கிராடில் போஸ்ட் பார்க்கலாம். படுத்திருக்கீங்க. ரெண்டு கால் கட்ட வரலையும் பிடிச்சிட்டீங்க. இவ்வளவுதான் இருக்கும் கால். ரொம்ப வெயிட் பண்ணவும் கூடாது. ரொம்ப கிட்டக்கே இருக்கக்கூடாது. தொட்டி மாதிரி இருக்கும் பாக்குறது. தூளில குழந்தைக்கும் வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். ஓகே. செய்யலாமே பாயிலரும். நெக்ஸ்ட் நடன பாதாசன். லாஸ்ட் ரூம் சிஸ்டர் 10th. அதான் இது மாத்தக்கூடாதுன்னா இது லாஸ்ட் கொடுக்கணும். நம்ம ரீஷெடியூல் பண்ண சொன்னாங்க. அந்த ஸ்டாண்டிங் ஆசனா அருமன் ஆசனா முடிச்ச உடனே அதுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஸ்டாண்டிங் ஆசனா பண்ணி அப்படி மாத்தி மாத்தி செய்யக்கூடாது. பேலன்சிங் ஆசனா நடன பாத ஆசனா. காலை எடுத்து வச்சுக்கலாம். கோயில்ல ஸ்டாச்சுலா பார்த்திருப்பீங்க. நிறைய சாமி. அப்படியே காலை நல்லா பாருங்க. இந்த காலுக்கும் இந்த காலுக்கும் நல்லா கேப் இருக்கணும். கேப் வச்சு நல்லா எந்த கால் ரைஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த கை வந்து சைட்ல செஸ்டுக்கு பக்கத்துல இருக்கணும். இந்த கை கீழே இருக்கணும். ஒரு ஸ்மைல் இருக்கணும் ஃபேஸ்ல. நடன பாத ஆசனம். சேஞ்ச். ரிலாக்ஸ். அவ்வளவுதானக்கா? அவ்வளவுதான். சாரி சிஸ்டர், இதான் நான் லாஸ்ட் சொல்லிட்டேன், மாத்தி சொல்லாம. சாரி. அவ்வளவுதான். உங்களுக்கு திருத்தத்துக்காக சொன்னாங்க. அதே ஆர்டர் செஞ்சுட்டு போறாங்கன்றதுக்காக அவங்களுக்காக. ஓகே. சோ அப்படியே படுத்து ஆல் ஆஃப் யூ லை டவுன் ப்ளீஸ். Relaxation. We are going to take a relaxation. Feel your body and mind free. Our feet are relaxing. படுத்துக்கோங்க மேடம். Our legs are relaxing. Our knees are relaxing. Our thighs are relaxing. Our hip is relaxing. Stomach is relaxing. Chest is relaxing.
Hands and shoulders are relaxing. Neck and back are relaxing. 5 sense organs are relaxing. Head is relaxing. Aswar, காலை கீழே போட்டு கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணு. The whole body is completely relaxing. Blood circulation, air circulation, heat circulation, magnetic energy circulation is good. You are getting sufficient energy on your whole body. Let it take rest. Rest and relax. Rest and relax. Relax. பொடி புனை நெற்றியை புனிதவில் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விழி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்த்தனை பெருவேல் காக்க முப்பத்திருப்பள் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணில கழுத்தை இனிய வேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில முளை மாத்திருவேல் காக்க வடிவேல் இரு தோல் வலம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழு 16 பருவேல் காக்க வெற்றி வேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க நாணாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பிட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வடிவேல் காக்க பனை தொடை இரண்டும் பருவேல் காக்க கணு கால் முழங்கால் கதிர்வேல் காக்க ஐவிரலடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபி கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் நம்மை எதிர்வேல் காக்க அப்படின்னு முருகர்கிட்ட ஆத்மாத்தமா உங்களுடைய உடல் உறுப்புகள் உள்ளுறுப்புகள் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிட்டீங்க. மெல்ல உங்க உடம்ப உணருங்க, உணர்வுகளை உணருங்க. உடம்ப அசைச்சுக்கலாம். Gently move your feet, move your legs, move your hands, move your head side to side. Slowly open your eyes, blink your eyes, rotate your eyes, and slowly get up. So, mudra, suchi mudra and mushti mudra. Motion போறதுல நிறைய பிரச்சனை, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல், இதுல இருக்கிறவங்களுக்கு இந்த 2 முத்ராவையும் ஃபாலோ பண்ணலாம். நிறைய முத்ரா இருக்கு, இந்த 2 முத்ரா எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுடைய ஏர் லாக் பாயிண்ட் ஒன்று இருக்கு நம்ம செஸ்ட்ல. எப்படின்னா இந்த ஷோல்டர்ல இருந்து கிராஸா எடுத்துட்டீங்கன்னா நீங்க முடியும். ஒரு 5 விரல் இப்படி வச்சீங்கன்னா இந்த இடம் தான், இந்த ஷோல்டர் கிராஸா எடுத்துக்கணும். இந்த இடம், அந்த 2 பாயிண்டையும் அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். நம்ம இண்டெக்ஸ் தான் என்னது கார்ட்டனுடைய, நம்மள 5 விரல்ல ஏற்கனவே நிறைய கிளாஸ் எடுத்துக்க டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஏருடைய அதுதான் ஏருடைய ரெப்ரசன்டேட்டிவ். அந்த ஏர் இதை வந்து இங்க வச்சுட்டீங்களா, அந்த பாயிண்ட்ல வச்சுட்டு கண்ணை மூடிட்டு உங்ககிட்ட இருக்க, அதாவது மலை குடல்ல இருக்கிற காற்று அன்வான்ட் ஏரை வெளியில அனுப்புறீங்க. எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல். கரெக்டா மீண்டும் அந்த பாயிண்ட்லயே வைக்கணும். எக்ஸேல். இதை நீங்க உங்களுடைய லெவட்டர்ல உட்கார்ந்துட்டு கூட இதை செய்யலாம். எக்ஸேல், இன்ஹேல். ஓகே, இது வெளியில, அதாவது போறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டு போலாம். அங்க டாய்லெட்ல உட்கார்ந்துட்டு நீங்க பண்ண வேண்டிய முத்ரா தான் முஷ்டி முத்ரா. முஷ்டி முத்ரான்றது சோ நம்மளுடைய ஒருத்தவங்க கோபம் வந்துச்சுன்னா பஞ்ச் பண்றோம்னு சொல்றோம்ல, பாக்ஸிங் பண்றதுக்கு யூஸ் பண்ற முத்ரா. அப்படி பண்ணும்போது உடல் ஆற்றல் எல்லாம் உங்களுக்கு மலக்குடல்ல போய் சேர்ந்துச்சு, உங்க மலத்தை வெளியில தள்ளும். ஸோ இந்த முஷ்டி முத்ராவை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்க டாய்லெட் சீட்ல உட்காந்துட்டே நீங்க என்ன பண்ணலாம், இந்த முத்ரா வைக்கலாம். அது கூட இன்ஹேல் எக்ஸேல் பண்றோம், அது வேண்டாம்.
சோ இந்த முத்ராவை நீங்க டாய்லெட் சீட்ல பண்ணலாம், பெட்ல எழுந்து உட்கார்ந்த உடனே இந்த இன்ஹேல் எக்ஸேல் நீங்க பண்ணலாம். சுச்சி முத்ராவை பெட்ல பண்ணிட்டு டாய்லெட்ல போயிட்டு இதை பண்ணீங்கன்னா ஈஸியா போகலாம், உங்களுக்கு நல்லா மலச்சிக்கல் இல்லாம போகும். அது கூடவே ஆதி முத்ராவும் பண்ணலாம். சோ இதெல்லாமே உங்களுக்கு மலச்சிக்கல்ல இருந்து விடுதலையாக்கி தரும். சோ பிராணாயாமா பார்க்கலாம். சீட்டலி பிராணாயாமா, நாக்க டியூப் மாதிரி வச்சுட்டு நாக்கு வழியால மூச்சு இழுக்கணும், மூக்கு வழியால மூச்சு விடணும். நான் ஒரு தடவை சொல்றேன், நீங்களும் 2 தடவை செய்ய பார்ப்போம். நல்லா நாக்கு வழியால மூச்சு இழுத்து பிரேத் பண்ணிக்கோங்க, லாக் பண்ணிக்கோங்க, சின் லாக். தென் கழுத்தை நிமிர்த்திட்டு அதுக்கப்புறம் நோஸ் வழியால பிரேத்தை விடலாம். Again, inhale through your tongue. Hold. Slowly release your neck and exhale breath. One more time. Inhale through tongue. Hold. Exhale through your nostril. நாடி சுத்தி டூரம். இதெல்லாம் கம்மியா செய்யக்கூடாது. ஒரு 5 தடவை 6 தடவை சீட்டலி பிராணாயாமம் பண்ணணும். நாடி சுத்தி ஒரு 25 தடவையாவது பண்ணணும். டைம்காக நான் முடிச்சுக்கிறேன். லெஃப்ட் எக்ஸேல், அகைன் லெஃப்ட் இன்ஹேல், ரைட் எக்ஸேல், ரைட் இன்ஹேல், left exhale, left inhale, right exhale, right inhale, left exhale. Relax. So வியாழக்கிழமை குருவாரம் சொல்லுவாங்க. Prayer, closing prayer பார்க்கலாம். வச்சிருக்கீங்க. Before that, turn to your right, turn to your left, turn to your right, turn to your left, turn to your right, turn to your left. Palm touch, elbow touch, elbow touch, forward stretch, back touch, chin up, chin touch, chin up, chin touch. Matrubhyo namaha, அம்மாவுக்கு வணக்கம் நன்றி. பித்ருபியோ நமக, அப்பாவுக்கு வணக்கம் நன்றி. குருபியோ நமக, குருவுக்கு வணக்கம் நன்றி. Rub your palm, touch your eyes, raise your hand above your head, take deep breath. அப்படியே முத்ராக்கு வந்துடலாம். ஹயங்கிரிவர் முத்ரா. அப்படியே 5 விரலையும் ஒண்ணா வச்சு நடுவிரலை மட்டும் வச்சுக்கோங்க. நடுவிரலை மட்டும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். படிப்பு வரல, படிக்கவே மூடு இல்லைன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து இது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க படிச்சீங்கன்னா நல்லா கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். ஓகே, சோ இப்படி வச்சிருக்கீங்க. சோ இது ஐங்கிரிவர் முத்ரா. 5 விரலையும் உள்ளார வச்சு இது படிப்புக்காக மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், நம்மளுக்கு போகல, மனசு அதுல போகல, ஆனா ரொம்ப நாளா பெண்டிங் இருக்கு ஒர்க்கு, சோ பெண்டிங் ஒர்க் இருக்கு, அப்ப என்ன பண்ணணும், இதை நீங்க செஞ்சுட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். சோ இதுல சொல்ல வேண்டிய க்ளோசிங் பிரேயர் என்னன்னா, ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவருபாஸ்மஹே. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவருபாஸ்மஹே. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவருபாஸ்மஹே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Keep smiling, look at your palm. ஓம் தத்சத். வாழ்க வளமுடன். தேங்க்யூ பாலன் சார், தேங்க்யூ கலைச்செல்வியங்கா, தேங்க்யூ ராமமூர்த்தி சார், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு மை டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். வாழ்க வளமுடன் சிஸ்டர். அகம் பிரம்மாஸ்மி, பிரபஞ்சம் எல்லையற்றது என்பதை நினைவூட்டும் அத்வைத வேதாந்தத்தின் கோட்பாடு, அதோட பிரேயரோட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு மெடிடேஷன் அழகா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேலன்சிங் ப்ராப்ஸ் வார்ம் அப். உங்களுக்கே தெரியும் அந்த பேலன்சிங் கரெக்டா வர்றதுக்காக. அதுக்கப்புறம் பேலன்சிங் ஆசனாஸ் எதுக்குன்னா ப்ரிவென்ஷன் ஃப்ரம் ஃபால்ஸ், கீழே விழாம இருக்கிறது, அண்ட் சப்போர்ட் ஃபார் ஹெல்த்தி ஏஜிங், இதுக்கு கொடுக்குற பேலன்சிங் ஆசனாஸ். அதுக்கப்புறம் முத்ராஸ் பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கு
அடுக்கடுக்கா கட்வாங்க முத்ரா, சிம்பல் ஆஃப் பவர் அண்ட் விஸ்டம், சூச்சி முத்ரா, முஷ்டி முத்ரா, ஆத்மா ஆதி முத்ரா, 3மே கான்ஸ்டிபேஷனுக்கு. இதெல்லாம் வந்து அழகா கொடுத்துட்டே வந்தாங்க மேடம். நமக்கு மெடிடேஷன் கொடுத்தாங்க. ஆன்மாவுக்கு தேவையான கந்த சஷ்டியுடன் கூடிய சவாசனா அதுவும் பண்ணிட்டோம். சீத்தலி வைட்டல் எனர்ஜிக்கு சீத்தலி அண்ட் நாடி சுத்தி 2 பண்ணியாச்சு. லாஸ்ட்ல பிரேயருக்கு ஹயக்ரீவர் முத்ரா, அந்த முத்ராவோட அழகா பெண்டிங் ஒர்க் எல்லாம் நமக்கு சக்சஸ் ஆகணும்னு ஃபுல்லா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தேவையான அப்படின்னு கிடையாது, நாள் பூரா காலம் பூரா நமக்கு எது தேவையோ அதை இன்னைக்கு நமக்கு செஷனுக்கு வந்து மேடம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். காட் பிளஸ் யூ. வாழ்க வளமுடன். வணக்கம் மேடம். விடாம கொடுத்துருங்க ஃபீட்பேக் ப்ளீஸ். வணக்கம் மேடம். அருமை, அற்புதம், ஆனந்தம். அருட்பெராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்கலமுடன். இந்த NCT அனைவரும் வாழ்கலமுடன். சந்தோஷம் சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் உங்க கிளாஸ் என்ன ஒரு புது தகவலை நாங்க பெறோம். அதுவும் மேலும் மேலும் இன்றைய காலகட்டங்கள்ல எது முக்கியமோ அதை செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. அது மேலும் உங்களுடைய சேவை தொடர வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ கேசவன் சார். நீங்க எப்பயுமே உங்களுடைய சப்போர்ட் இருக்கு எனக்கு. அப்படியே எனக்கு அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க சார் ப்ளீஸ். குட் மார்னிங் வள்ளி மேம். பூபதி பேசுறேன். வள்ளி மேம் கிளாஸ்னாலே அது வேற லெவல் தான். இன்றைக்கு அதே மாதிரி எக்ஸலண்டா இருந்துச்சு. அந்த ப்ராப்பர்ட்டி வார்ம் அப்ல ஆரம்பிச்சது, அப்புறம் வந்து சாந்தியாசன் எக்ஸலண்ட். மொத்தத்துல உங்க கிளாஸ் வந்து மேம் அழகு, அருமை, அற்புதம், அபாரம், அமோகம், அட்டகாசம் மேம். வாழ்க வளமுடன், வாழ்க வளர்க நச்சின்னு விட்டோம். தேங்க்யூ மேம். குட் மார்னிங் மேம். Thank you so much. மேம். மேம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது மேம். அந்த பேக் பெண்டிங் எல்லாம் நல்லா கரெக்டா பர்ஃபெக்டா வந்தது. அப்ப காலை லிஃப்ட் பண்ணது நல்லா வந்தது மேம். ஈஸியாவும் இருந்தது, கரெக்டா வந்தது மேம். நாங்க ப்ராப்பர்ட்டி இல்லாம பண்ண அது கொஞ்சம் கரெக்டா வராது. இது நல்லா ஃபீல் பண்ணி பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். வெரி குட் மேம். தேங்க்யூ. யார் கொடுத்த ஃபீட்பேக் கொடுத்தவங்க யாருக்கா? கல்பனா மேம். சாரி, கல்பனா. 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 எங்க இருந்துமா பேசுறீங்க? என்ன மேம்? தாம்பரம். தாம்பரம் மேம். தாம்பரம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ வள்ளி மேம். காலையில 5 மணிக்கு உங்களோட மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் நிஜமாவே ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தது, ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது. 5 மணிக்கு மெடிடேஷன் கிளாஸ், இப்போவும் ஃபுல் வார்ம் அப் ரொம்ப நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ தீபா மேம். ஒரு மெடிடேஷன் கிளாஸ் போயிட்டு இருக்கு, அந்த மேடமும் கலந்துட்டாங்க, அததான் அந்த ஃபீட்பேக்கா சொன்னாங்க. தேங்க்யூ சோ மச் மேடம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் மேடம். ரொம்ப அருமையா இருந்தது மேடம். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். வாழ்க வளமுடன் மேடம். தேங்க்யூ. குட் மார்னிங் மேடம். சாயா தேவி மேடம். உங்க கிளாஸ் சொல்லவே வேணாம் மேடம். ஒவ்வொரு கிளாஸும் சிறப்பு மேடம். சூப்பர். தேங்க்யூ மேடம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேடம். வாழ்க வளமுடன். நைட்டா இருந்தாலும் சூப்பரா பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட். தேங்க்யூ சோ மச் மேடம். வாழ்க வளமுடன். வணக்கம் மேடம். வணக்கம். ராஜேந்திரன் பேசுறேன் மேடம், திருமுல்ல வாயில். மேடம் ரொம்ப 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 அருமையான செஷன் மேடம். எல்லாம் டிஃப்ரெண்டா எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. எல்லாம் புதுசா இருந்தது. நல்லா அழகா செஞ்சோம். இந்த ப்ராப்ஸ் வந்து வார்ம் அப் செஞ்சு சொல்றீங்க. அதாவது கஷ்டம்தான், ஆனா இருந்தாலும் வந்து கொஞ்சமா அதை நாங்க செஞ்சு செஞ்சோம். அதுக்கப்புறம் சில ஆசன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. அதெல்லாம் புதுசுதான் இருக்கு எங்களுக்கு, இருந்தாலும் கொஞ்சம் செய்ய ட்ரை பண்ணோம். சூப்பர். கண்டிப்பா தொடர்ந்து வந்து செய்யுங்க சார். கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா உங்களால செய்ய முடியும். ஏன்னா எல்லாமே புதுசுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம போய் சேரும் போது அந்த முதல் வகுப்பு புதுசுதான். எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற அந்த நாள் புதுசுதான். அதுக்கப்புறம் நம்ம செய்ய அதுவே நம்மளுக்கு பழக்கமாயிடும். ஓகேவா? ஒரு விஷயம் என் ஸ்டூடெண்ட் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு செய்யுங்க, அதுக்கப்புறம் இஷ்டப்பட்டு செய்யுங்க, அப்புறம் பழக்கப்பட்டு அதே பழக்கப்பட்டு போயிடும்னு சொல்லுவேன் நானு. சோ அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். கண்டிப்பா மேடம். Namaste ma'am. Namaste. I'm from Bhubaneswar, from Bengaluru. Excellent class. But constipation mudra's name? Suchi mudra. First one Suchi mudra. Suchi. Next one Mushti mudra. Mushti mudra. Yes. Third one Adi mudra. Adi mudra. Thank you ma'am. Thank you.
வணக்கம் மேடம். வாழ்க வளமுடன். சாந்தி மேடம் பேசுறேன் மேடம். ரொம்ப அருமையா இருந்தது மேடம். உணர்வுபூர்வம் எல்லாம் உணர்ந்து செய்ய முடிஞ்சது மேடம். நன்றி மேடம். வாழ்க வளமுடன். நற்சிந்தனை Thank வட்டம். you. Thank you. ராமமூர்த்தி சார். மேடம் ரொம்ப அருமையா இருந்தது மேடம் இன்னைக்கு. மேடம் சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்து சைடு மேடம் சொல்றாங்க. பேசுங்க. எஸ் மேம். தரணி. எக்ஸலன்ட் கிளாஸ் மேம். அருமையா இருந்ததுங்க மேம். Thank you மேம். Thank you. வாழ்க வளம். வாழ்த்துக்கள் மேம். வாழ்க வளம். எஸ் சார். சாரி. வணக்கம் மேடம். ராமமூர்த்தி பேசுறேன் மேடம். இன்னைக்கு தேர்ஸ்டே என்னென்ன ஆசனம் செய்யலாம் ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் கட்கா முத்ரால இருந்து ஆரம்பிச்சு சைடு சந்திராசனம் எப்படி பண்ணலாம் எப்படி செய்யலாம் சிம்பிளா அருமையா இருந்து நாங்களும் உங்களை கூட பொறுமையா உணவுபூர்வமா செஞ்சோம். அதே மாதிரி எல்லா ஆசனம் ஸ்டாண்டிங்ல இருந்து பெண்டிங்ல இருந்து நடராஜாசனம் அனுமான ஆசனம் வீரபத் எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லா ஆசனம் பொறுமையா நிதானமா செஞ்சுட்டு வந்தோம். கடைசியில வந்து மோஷன் போறதுக்கு எப்படி அதான் நிறைய பேருக்கு ப்ராப்ளமே அந்த மோஷன் போற ப்ராப்ளம் தான் வரும். ஏஜ் ஆனாலும் சரி குறவுகளுக்கு ஓவர் ஹீட் ஆயிட்டாலும் சரி அது எப்படி பண்ணலாம் பேஷன்ல உட்காந்து எப்படி பண்ணலான்றது சொல்லி கொடுத்தீங்க. வாழ்க வளமுடன். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். மார்னிங் மோகன் ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம். நல்லா இதே மாதிரி டே வைஸ் ஒரு கொடுக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் நல்லா வருது உங்களுக்கு. ஒரு டேல இது பண்ணும்போது கொடுக்கும்போது ஒரு மாவு ஒண்ணுதான் சார். ரோஸ்ட், நெய் ரோஸ்ட், கீ ரோஸ்ட், அப்புறம் வெங்காய தோசை, மசாலா தோசை, அந்த மாதிரி யோகா என்னமோ 84 லட்சம் ஆசனம் தான். அதை நம்ம பிரிச்சு இது மாதிரி கொடுக்கும்போது நீங்க சொல்றது கரெக்ட். அது வெரைட்டி கொடுக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. அது மாதிரி திருப்பி பண்ணணும்னு தோன்றது. அதுக்கு நீங்க நிறைய மோட்டிவேட்டிங் பண்ணி பண்றதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா டைம் போனதே தெரியல. தேங்க்யூ. எக்ஸலன்ட் கிளாஸ். தேங்க்யூ. வாழ்க வளங்க. நன்றிமா. Thank you. Yes sir, please. Mute இருக்கீங்க. காலம் பார்த்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு ஃப்ரைடே என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது செவ்வாய்க்கிழமையாவது ஏதாவது ஒரு டேட்டா பொறுமையா நிதானமா சொல்லி கொடுங்க மேடம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி மேடம். தேங்க்யூ. Thanks.